ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. போனோடனே செடியில் பூவெல்லாம் பறிச்சுட்டு இவ்வளோ பூ வந்துச்சுங்க. அப்படியே எங்கள் அத்தை டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சிக்கிட்டே அந்த பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அத்தை தான் போனோடனே டீ வச்சு கொடுத்தாங்க. எங்கள் பூனைக்குட்டியோட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் அத்தை வந்து நாங்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சு மாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் வந்திருக்கிறதுனால மாவு அரைச்சி வச்சிட்டா இட்லி ஊற்றிக்கலான்னு மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பூச்செடியெலாம் பார்க்கலான்னு, இது வந்து மல்லிகைப்பூ செடி. பூ வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து அதிகமாக பூக்கிறதில்ல. இது ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ செடி தான். இது வந்து கனகாமர செடி. பூ வந்து நிறைய பூக்கும், டெய்லியுமே நிறைய பூ பூக்கும். நான் ஊருக்கு வந்ததுனால அந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் எங்கள் அத்தை அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி, இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அந்த செடி, நிறைய செடி வச்சுருக்குறாங்க எங்கள் அத்தை. கனகாமரம் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. நிறைய பூ பூக்கும். இப்படி தாங்க டெய்லியும் பூக்கும். வாட்டர் ஆப்பிள் செடி, அந்த பூச்சி வராமல் இருக்கிற செடி, அந்த மாதிரி நிறைய செடி வீட்டு முன்னாடி இருக்குது. இது வந்து ஊசி மல்லி. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. 2 மொட்டு விட்டுருக்குது. எங்கள் நாய்க்குட்டி பார்த்திங்களா, எங்களை கண்டோடனே அப்படியே கூடவே சுற்றிக்கிட்டே அலைஞ்சுங்க. எங்கள் மேலே ரொம்ப பாசம். எங்களை பார்த்துட்டாலே அவ்வளோ பாசமாக பின்னாடியே சுற்றும். அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து மாடு மாட்டுக்கெல்லாம் தட்டை எடுக்க போயிட்டாங்க. அறுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள். எங்கள் மாமா வந்து மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சாணியெலாம் அள்ளி கொட்டிட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் எங்களோட தோட்டம். மயில் பாருங்கள், தூரத்தில் மயில் இருக்குது பாருங்கள். நிறைய மயில் இருக்குங்க. காலையில் 3 மணிலேருந்து மயில் வந்து அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிரும். நிறைய தோட்டத்துக்குள்ளே எங்கே பார்த்தாலும் மயிலாக தான் இருக்கும். அதை நான் ஜூம் பண்ணி தான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். சாயந்தரம் ஆனால் இப்படி தாங்க இருக்கும் எங்கள் தோட்டம். சூப்பராக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது வந்து அகத்திக்கீரை செடி மரம். இந்த மரம் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியல, இப்போ தான் இருக்குது. இது வந்து பக்கத்துலேயே வந்து காத்தாடி போட்டிருக்காங்க. இப்போ தான் 1 மாதம் ஆகுது. சாயங்காலம் ஆனால் எங்கள் தோட்டம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள்.